இந்த கொஸ்டினில் ஒரு சதுரத்தின் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் சதுரத்துக்கு, சரிங்களா? அடுத்து ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் கொடுத்துருக்காங்க. நீளம் வந்து என்னன்னு சொல்லுவோம், லென்த்துன்னு சொல்லுவோம். எல் வந்து 10 சென்டிமீட்டர், அகலம் வந்து பி வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஏனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவு விகிதம். சுற்றளவு விகிதம்னா இஸ்டு போடுவோம். எதுக்கு? சுற்றளவுக்கான விகிதம். இப்போ சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4a. அதே மாதிரி செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2l + b. இதுவும் கட் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ ஏக்கு பதிலாக 6 சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? அப்போ 2 × 6, இதில் எல்லுக்கு பதிலாக 10, பிக்கு பதிலாக 4. சூப்பர். ஸோ 2 பெருக்குனா 12, 2 கூட்டினா 14. ஸோ 2ஆல் அடிக்கலாமா? அடித்தா என்ன வரும்? 6. அதை அடித்தா 7ன்னு வரும். ஸோ 6:7 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிப்போமா? = x/6 + 1. இப்போ இந்த 3 என்ன பண்ண போகிறேன்? குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறேன். அப்போ x - 3 5 பெருக்குனா 15/3. ஸோ அதேமாதிரி இங்கேயும் பெருக்குவோம். அப்போ x + 6/6. இதையும் கட் பண்ணால் 2ன்னு வரும். இப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு போய் பெருக்குவோம். அப்போ 2xன்னு வருமா? அந்த மைனஸ் அப்படியே இருக்கும். ஸோ 2x - 30 = x + 6. ஸோ எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 2x - xன்னு வரும். இந்த -30 அங்கே போகும்போது +30 வரும். 6 + 30ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா 36ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 36.